எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஏதாவது எங்கேயாவது புரியலன்னா யூ கேன் ஜஸ்ட் ஷவுட் இட் அவுட். கேட்டுக்கலாம் என்கிட்ட. ஸோ காட்ஸ் பர்பஸ் டசன்ட் சேஞ்ச். காட் இஸ் அன் அன்சேஞ்சிங் காட். ஸோ காட்ஸ் பர்பஸ், வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் கேட்கும் போது எல்லா சின்ன குழந்தைங்க கிட்ட கூட கேட்டா கூட, சண்டே ஸ்கூல் போற பிள்ளைகள் கூட கிட்ட கேட்டா கூட they'll give us a one liner answer. So why did God come to this world? What is his purpose? What is his intention? What is his will? அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்குள்ள வர்றது என்னன்னா, எல்லாருமே சொல்லிடலாம் பாவிகளை ரசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, டு சேவ் அஸ், டு சேவ் த சின்னர்ஸ், டு லுக் டு த டு கைட் த சின்னர்ஸ், அப்படியெல்லாம் சொல்லிட்டே போகலாம். பட் த மெயின் crux or the main point or the internal or the என்ன சொல்லுவோம் சென்டர் பாயிண்ட் வந்து அடுத்த ஸ்லைட்ல தான் இருக்கு. வில் கோ த்ரூ தட் வேர்ஸ் ஆல்சோ. 1 திமோத்தி 2:4, 1 Timothy 2:4. What is God's purpose? That all men be saved. Who wants all people to be saved and come to a knowledge of the truth? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ வாட் வாஸ் காட்ஸ் மெயின் கிரக்ஸ் பர்பஸ்னு சொல்ல வந்தா, ஸோ தட் ஆல் மென் பி சேவ்ட். ஸோ இதுல யாராவது இல்ல தம்பி நீ தப்பா சொல்றேன்னு சொன்னா நீங்க சொல்லலாம். பட் அக்கார்டிங் டு மீ ஆர் as far as I know or as far as I understand the Bible, the main crux, the main center point of God's purpose in our lives or his coming to this world was to save all the men. அதனால தான் if you go to 2 Peter 3:9 அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்களா, maybe that is why God is patient on us. சரியா? he is patient with you, not wanting anyone to perish but everyone to come to repentance. தமிழ்ல அழகா போட்டிருக்கேன், யாராவது வாசிக்க முடியுமா? 2 Peter 3:9. அதே ஸ்லைட்லயே போட்டிருக்கேன், என்னன்னா ஸ்லைட்ல பார்த்து நீங்க சத்தமா வாசிக்கலாம். யாராவது ஒருவர்? ஒருவரும் எல்லோரும் மனப்பூர்வ வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவரை இருக்கிறார். Thank you. So he wants us to be saved. He wants the child of God. He wants everyone. He might be a sinner. ஒருவேளை அவன் பாவியா இருக்கலாம், ஒருவேளை அவன் கோடீஸ்வரனா இருக்கலாம், ஒருவேளை அவன் பிச்சைக்காரனா இருக்கலாம், ஒருவேளை he is very talented, ஒருவேளை அவன்கிட்ட ஒண்ணுமே ஒரு டாலந்துமே இல்லாமல இருக்கலாம். Whoever you might be, whoever that person might be, but our God, our loving God wants us to be saved, and that is why he's patient. He's still waiting. He's still trying to get back to us. He's still trying to talk to us, speak to us. இந்த ஒருவேளை பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கூட பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில there are scams, there are fraudsters, there are சீட்டிங்ஸ், என்னெல்லாம் நடக்கல அங்க தமிழ்நாட்டுல எப்படின்னு தெரியல. இங்க மும்பைல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட there are scam vaccination drive. 400 பேஷண்ட்டுக்கு மேல they've just injected water, ஒரு தண்ணி மட்டும் இன்ஜெக்ட் பண்ணிட்டு 2500 per person 2500 எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலை when there's people are just looking up to doctors or people are just looking up to யாராவது எங்களை காப்பாத்திர மாட்டாங்களான்னு நினைக்கிற வேலையில மும்பைல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் ஒரு 4-5 மாசமா வேக்சினேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலயும் ஸ்லாட் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மேல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேக்சினேஷன் ஸ்லாட் கிடைச்ச உடனே எவ்வளவு சந்தோஷமா போய் வேக்சினேஷன் எடுக்கிறாங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா ஸ்கேம்ஸ், அங்க கூட பாத்தீங்கன்னா ஃப்ராட்ஸ், அங்க கூட பாத்தீங்கன்னா எப்படியாவது இவனை ஏமாத்தி ரூபா எடுத்துட மாட்டோமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் God is just patiently watching over. He just wants everyone to be saved. So that's the main crux. அதான் ஒரு center point of Christianity or the center point of God, that he wants every one of us to be saved. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு போட்டோ வரும். யோனாவோட புக்ல பாத்தீங்கன்னா why I took this photo. So Yona is also an perfect example. யோனாவோட வாழ்க்கையில கூட ஒரு மெயின் பர்பஸ் வச்சிருக்காரு. காடோட ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. That's why God sends Jonah to நினைவேல போய் if you go through Jonah chapter 1 verses 1, he says 1 verses 2, go to the great city of Nineveh and preach against it. அவ்வளவுதான், preach against it னு சொல்லிட்டாரு ஆண்டவர். உடனே யோனா என்ன நினைச்சிட்டானா, அவ்வளவுதான் இவரெல்லாம் சும்மா தான் சொல்றாருப்பா, இப்படி என்கிட்ட சொல்றாரு, அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்து நான் பேசினதுக்கு அப்புறம் அவர் மனம் மாறிடுவாரு, அவரு அழிக்க மாட்டாரு, அந்த தேசத்தை அந்த நாட்டை அழிக்க மாட்டாரு, சும்மா என்ன மட்டும் அவர் பேச சொல்லிடுறாரு, ஆனா he won't do. That's the truth. Because the main purpose or the main or the back end அவருடைய
உண்மையான சித்தம் என்னன்னா யோனாவுடைய கடைசி வசனத்துல உங்களுக்கு தெரியும். கடைசி வசனத்தை கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா, should I not be concerned about that great city? அதான் மெயின் அவரோட நோக்கம் என்னன்னா, that no Yona should go there, preach or warn the people that your wrong doings, நீங்க செய்யற தவறுகள் எல்லாமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு. சோ பி வார்ன்ட், ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு தான் அனுப்புறாரு. ஆனா இதை நம்ம யோனா புரிந்து கொள்ளல. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, வார்த்தை சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார், அவர் அழிக்கணும் அப்படின்னா அழிச்சே ஆகணும் அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நம்ம இந்த உலகத்துல ஒருத்தருமே இருந்திருக்க கூடாது, சரியா? But he is patient upon us, and this was something which Jonah failed. Now let us come to Malkiah chapter 4 verses 1 and 2. நம்ம போர்ஷன், அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல உள்ள வசனம் என்னன்னா, மலாக்கி சாப்டர் 4 verses 1 and 2. தமிழ்ல ஒரு சூப்பரா வசனம் இருக்கு. இட்ஸ் வெரி லெந்தியா தான், நான் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் போட்டிருக்கேன். இந்த சர்மன் அவர் இந்த மெசேஜோடைய சப் தீம்னு சொல்லலாம், இல்லாட்டி என்னோட மெயின் தீமா சொல்லலாம். த டே இஸ் கமிங். ஸோ மலாக்கியோட புக்கை பத்தி நான் பேசணும்னா, ஒரு பேக்ரவுண்டை பத்தி சொல்லணும்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 100 years, ஒரு 100 வருஷத்துக்கு மேலாயாச்சு டெம்பிள் ரீபில்ட் ஆகி ஜெருசலேம்ல. பீப்புள் ஆர் வர்ஷிப்பிங் காட், பட் பீப்புள் ஹேவ் ஃபெயில்ட். வர்ஷிப்லயே ஒரு ஆராதனையிலே ஒரு உற்சாகம் இல்லை. பீப்புள் ஆர் ட்ரைங் டு ராப் ஃப்ரம் காட். கர்த்தருக்கு சேர வேண்டியது எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பீப்புள் மட்டும் இல்லை, அங்க உள்ள ப்ரீஸ்டுமே வர்ஷிப்ல தவறு செய்யறாங்க. வேற ஜாதி மக்களோட கல்யாணம் பண்றாங்க. வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த மலாக்கியோட புக்கு, த என்டையர் மலாக்கியோட புக்னா ஒரு பெரிய புக் இல்ல, 4 சாப்டர் தான் இருக்கு. அந்த 4 சாப்டரும் நம்ம டிவைட் பண்ணணும்னா 3 இதுல டிவைட் பண்ணலாம். The first chapter 1 and 2 is talking about the sin of the priest. இல்லைன்னா அதே ஸ்லைட்ல. So chapter 1 and 2 is talking something about the sin of the priest. அங்குள்ள பிரீஸ்ட்கள் என்னெல்லாம் பாவம் செய்யறாருன்னு God is just highlighting through Malachi, the prophet, in chapter 1 and 2. Chapter 3ல பாத்தீங்கன்னா the sin of the people, அங்குள்ள மக்கள் என்னென்ன பாவம் பண்றாருன்னு he is just highlighting through the prophet Malachi. And now comes Malachi chapter 4 verses 1 and 2. So wonderful verse, no? The day is coming. இந்த chapter 4 உடைய மெயின் தலைப்பு, இந்த மலாக்கியோட தேர்ட் மெயின் டாபிக் சொல்லணும்னா the day is coming. That's what I have selected. இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்க டாபிக் டே இஸ் கமிங். ஸோ மலாக்கி எச்சரிக்கிறாரு மக்களுக்கு. அவங்க அந்த அங்குள்ள மக்கள் செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் சுட்டி காட்டுறாரு. சாப்டர் 1, 2, 3ல சுட்டி காட்டிட்டு he comes to chapter 4 verses 1 and 2. Surely the day is coming, it will burn like a furnace, all and every evildoer will stubble, and that day that is coming will set them on fire, says the Lord Almighty. Not a root or a branch will be left of them. Chapter 4 verses 1 பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான, ரொம்பவே பயங்கரமான வசனம். அதுக்கு ஆப்போசிட்டா தான் செகண்ட் வசனம். But for you who revere my name, the son of righteousness will rise with healing wings. Yes, யாராவது தமிழ்ல வாசிக்கலாமா? ஃபாஸ்டா தமிழ்ல யாராவது வாசித்தரலாம், அருமையா எழுதியிருக்கும். மலாக்கி chapter 4 verses 1 and 2. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் குறும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று செனின் கர்த்தர் சொல்கிறார். குப்பையும் வைக்காமல் போகும் என்று செனின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் குலத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். வண்டர்ஃபுல் வசனம். மன்னிக்கவும், என்னோட தமிழ் கொஞ்சம் மோசமா இருக்கும். ஸோ மல்கியா சாப்டர் 4 and 1 and 2 இந்த வசனம் கொடுத்த உடனே நான் ரொம்ப நாளா யோசிச்சு இருந்தேன், செல்வனே எதுக்கு இந்த வசனம் கொடுத்துருக்காங்க? இதுல காட்ஸ் பர்பஸ் டசன்ட் சேஞ்ச். எப்படி ஃபிட் ஆகுது, எங்க ஃபிட் ஆகுதுன்னு பார்க்க போதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைட் கம்ஸ் இன். ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு படிச்சு கொடுக்கும் போது சயின்ஸ் டீச்சர் எல்லாம் இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் படிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது ஒரு பாயிண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் verse 1 and then verse 2. I hope you understand. இது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். ஒருவேளை புரியலன்னா you can ask me. சரியா? So the first point வந்து address to first வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா wicked people who are not saved, ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லைன்னா பாவம் செய்கிறவர்களுக்காக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் வசனம் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் wicked people. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா verse 2 பாத்தீங்கன்னா it's for a righteous people, the one who are saved, one who are holy, one who are perfect in God's word. So அந்த வசனங்கள் வந்து ஒரு நாளை குறித்து பேசுது. It's about a day. So what is a day that verse 1 focus? It's a terrible day. ரொம்பவே மோசமான நாளை பத்தி அது பேசிட்டு இருக்கு, ரொம்பவே பயங்கரமான நாளை பற்றி பேசிட்டு இருக்கு. அதே நேரத்துல verse 2 பாத்தீங்கன்னா it's a glorious day, it's a wonderful day, ஒரு ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் டே பற்றி பேசிட்டு இருக்கு. வசனம் 1 வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசிட்டு இருக்கு, அழிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கு. இட் வில் பி கட் ஆஃப் ஃப்ரம் த ரூட் பற்றி பேசிட்டு இருக்கு. அதே நேரத்துல verse 2 வந்து ஒரு ஹீலிங், ஒரு சுகப்படுத்துறதுல பற்றி பேசிட்டு இருக்கு. ஸோ verse 1ல வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் த பீப்புள், verse 1ல சொல்லப்பட்ட மக்களுடைய ஃபேட் என்ன, அவருடைய கடைசியில how do they end? They are burnt down in the fire, வசனம் 1ல சொல்லுது. அதே நேரத்துல verse 2ல பாத்தீங்கன்னா people will rise up to the occasion and they will flourish சொல்லியிருக்கு. So the last point is God's purpose through verse 1. What is God's purpose in verse 1 and what is God's purpose in verse 2? Verse 1 பாத்தீங்கன்னா God's purpose is mainly to warn the people. அதே நேரத்துல verse 2ல பாத்தீங்கன்னா it's to give hope to the people. சீக்கிரமா நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலானே. So God wants to warn the people at the same time give hope. அந்த ரெண்டு வசனத்திலே he wants to just warn and then give hope to the people. So my only question to you is, the day is coming, but are you in line with his purpose? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் God is an unchanging God. அவர் மாறாதவர், நியாயத்தில் மாறாதவர், கிரேஸில் மாறாதவர். you would have learned இந்த கடந்த 5 நாள்ல இருந்து பார்த்தே வரும். God never changes. He is patient. சரியா? He is just waiting for us. He is not changed. கண்டிப்பா அவர் மாறவே இல்லை. He's never changed in his promises, he's never changed in his grace, he's never changed in his love, he's never changed in anything. He's just patiently waiting for us. Only question here is, the day is coming soon. அந்த நாள் வரப்போகுது. With a burning furnace is going to come back. But are you, நீங்களும் நானும், are we in line with his purpose? Are we in line with verse 2 or are we in line with verse 1? இந்த கால வேளையில I just want to end up with one response. ரெண்டு ரெஸ்பான்ஸோட. சப்போஸ் நீங்க இன்னும் verse 1ல இருக்கீங்கன்னா, Romans chapter 10 verses 9 is your response. Suppose by mistakenly you are still somewhere in the verse 1. ஒருவேளை நீங்க அந்த verse 1 வாசிக்கும் போது ஒருவேளை இந்த வசனம் எனக்காக தான் இருக்கோ, am I still not in line with God's purpose? Am I still not understanding God's purpose? நானும் ரட்சிக்கப்படணும் அந்த நோக்கத்தை நீங்க மறந்து இருக்கீங்கன்னா, என்னமும் மறந்துட்டு இருக்கீங்கன்னா, verse 1ல இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க பை சான்ஸ் இருக்கீங்கன்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரோமர் 10ஆம் அதிகாரம் verses 9, Romans chapter 10 verses 9. யாராவது ஃபாஸ்டா, நானே இங்கிலீஷ்ல வாசித்துறேன் வேணும்னா, Romans chapter 10 verses 9, that if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God has confessed with your mouth and that believe in your heart that God raised him from the dead, you will be saved. Suppose if you're still on verse 1 and you want to be saved, confess through your mouth and believe with your heart. ஒருவேளை if you say, நான் வந்து verse 2ல இருக்கேன், I know that this verse is for me, there's a hope for me, there's God purpose, அந்த லைன், அவருடைய நோக்கத்துல, அவருடைய திட்டத்துல நான் in லைனா இருக்கேன், I know that I am in line with this God's verse, then all you got to do is 1 Thessalonians 4:3. If you're already saved, be sanctified, be holy, perfect. Sanctified னு சொல்ல போது pitch perfect. There's not even one drop of blackness. Be holy. That's not enough. ஒரு ஹோலியான லைஃப் வாழ்ந்தா மட்டும் போதாது. Matthew 28:9 says, go out to this world, preach, share the word of God. ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையில யோனா மாதிரி அவருடைய வார்த்தை மட்டும் அந்த ஒரு லைன் படிச்சிட்டீங்கன்னா, ஆமா எஸ் இந்த வார்த்தை நான் இப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், அப்படியே அந்த வார்த்தை அப்படியே எடுத்துட்டு அப்படியே இருக்கீங்கன்னா, I will be blessed இருக்கீங்கன்னா, somewhere you are missing the main purpose of God. The main purpose of God is that you and me, just not you and me, it's everyone. நீங்களும் நானும் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும். The entire world
should be saved, and that is why he's patiently watching over us. Are we in line with his purpose? Are we in line with his intention? Are we in line with his will? Is what we are going to understand and learn, because the day is coming surely. அந்த நாள் கண்டிப்பா பக்கத்திலே இருக்கு. எப்போ வரும் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது, but the day is coming. God bless you all. I hope I made justice to this topic. ஒருவேளை நான் ஏதாவது தப்பா சொன்னா என்ன மன்னிக்கவும். கண்டிப்பா if you can come back to me stating இது தப்பா இருந்துச்சுன்னா, then I would surely rectify. But if you God had really spoken to you, and if you think that you are somewhere between verse 1 and verse 2, then this is what you need to do. Either you confess and believe with your true heart. Well, if you're saved, then be sanctified. Make sure that you're holy and preach, share the word of God, because that is the main crux of Christianity. That is the main purpose of God, which never changes. That you and I need to save everyone. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Lord Heavenly Father, we thank you, we praise you for this wonderful morning time. இந்த அருமையான காலை வேளை தந்ததுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க சில பேராக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க கூடி வந்து ஜெபிக்க, வார்த்தையை தியானிக்க தந்த கிருபை ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தை அறியத்தக்க தந்த கிருபை ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தன்மா ஜெபிக்கிறோம். மீதியா நேரத்து முறை கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே.